நான் இப்போ சொல்ல போகிற விஷயம் வந்து அதிர்ச்சியாக இருக்கும், ஆனால் அதுதான் சாஸ்திரம். சங்கீதம் பாடுறவாளை கூப்பிட்டு சம்பாவனை பண்ணாதேன்னு வேதம் சொல்றது. தஸ்மாத் காயத்தே நதேயம் காமுகாயே நக்ஸ்திரியோ பவந்தி அப்படின்னு இன்னைக்கு சொன்னா எல்லாரும் சண்டைக்கு வந்துடுவா. சங்கீதம் பாடுறவாளை கூப்பிட்டு சம்பாவனை பண்ணாதே அப்படின்னு சொல்றது. அது என்ன சொல்ல வந்ததுங்கிறத மனசு ஐயோ சொல்ல மாதிரி கட்டிங் பேஸ்டிங்லாம் பண்ணி தான் பேசுவாளே தவிர அது எதுக்காக சொன்னது அப்படின்னா, அந்த தியாகராஜ சுவாமிகள் ஒரு கீர்த்தனை சொல்றாரு, சங்கீத ஞானமும் பக்தி வீணா அப்படிங்கிற அர்த்தத்தில் அந்த பக்தி இல்லை அப்படின்னு சொல்லிட்டா அந்த சங்கீதம் வந்து காமத்தை கலப்பி விட்டுடும். யோக மார்க்கமே அப்படிதான். இன்னைக்குமே நீங்கள் ஈஸ்வர ஸ்வரூபத்தை தியானம் பண்ணாமல் ஒரு கட்டில மெத்தைய சேர உள்பட தியானம் பண்ணிக்கலாம். மனசை ஒருமுகப்படுத்துறது தான் யோகம்ங்கிற ரீதியில் போனேன்னா அப்படிலாம் பண்ணலாம். அப்படி பண்ணி குண்டலினி சக்தியை கலப்பினா இல்லை ஔஷதங்கள் மூலமாக கலப்பினா என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொன்னால் 3-4 ஸ்டேஜுக்குள்ளே கவிழ்ந்துருவாவா. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அனாகரத்தையே தாண்ட முடியாது, கவிழ்ந்துருவா. ஏன்னா காமம் பெருசாகிடும், காமத்திலேருந்து மீண்டு வரவே முடியாது. இந்த காமத்தின் பக்கம் நம்மளை செல்ல விடாமல் நம்மளை நல்வழிப்படுத்தி கொண்டு போகிறது பக்தி தான். இன்னும் சொல்ல போனால் இது ஒரு உபாசனை தானே. பகவான் அடைவதற்கு தியானம் எப்படியோ, யாகம் எப்படியோ, ஜபம் எப்படியோ, வேதாத்தியனம் எப்படியோ, பூஜை எப்படியோ, அது மாதிரி சங்கீதம் கானம்ங்கிறது ஒரு மார்க்கம். அதை அதுக்கு உபயோகப்படுத்தாம மற்றதுக்கு உபயோகப்படுத்தினா அது மனுஷ ஜென்மாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா மனுஷ ஜென்மாவில் நாம சப்தஸ்பர்ஷ ரூபரசகந்தம்னு சொல்லக்கூடியதான பஞ்சேந்திரியங்களால் ஞானேந்திரியங்களால் நம்ம அனுபவிக்கிறது 3 வகையான சுபாவத்தை நமக்கு விருத்தி பண்ணலாம். சாத்விகம், ராஜசம், தாமசம் அப்படின்னு. ஒரு ஆகாரத்தை சாப்பிட்டா தாமச குணமும் வரும், ஒரு ஆகாரத்தை சாப்பிட்டா ராஜச குணமும் வரும், ஒரு ஆகாரத்தை சாப்பிட்டா சாத்விக குணமும் வரும். இது சாப்பிட்ற ஆகாரம் தான்னு இல்லை, பார்க்கிற காட்சி, கேட்கிற சப்தத்துக்கு உட்பட இந்த தன்மை உண்டு. சிலதை பார்த்தோம்னா, சில சப்தங்களை கேட்டோம்னா அப்படியே நீங்கள் அப்படியே மேனி சிலிர்த்து கண்ணிலேருந்து கண்ணீர் வரும். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் விங்கினல் வேனிலும் மூசுவண்டரை பொய்கையும் போன்றதே. இதில் ஒரு ஆச்சரியம், இவர் சொன்ன அந்த பஞ்சேந்திரியம் முழுக்க சாத்வீகமான ஒரு அனுபவத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களாகவே சொல்றார். மாசில் வீணை, மாலை மதியம், வீசு தென்றல், வீங்கினல் வேனில், இதெல்லாம் என்ன பண்ணும்னா சாந்தத்தை கொடுக்கும், ஆனந்தத்தை கொடுக்கும். இன்னும் சில சப்தங்களை கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், 80 வயசு கழவர் உட்பட அந்த பாட்டை பாடின்னு பாத்ரூமில் வயிற்று விழாடுறதுல குதிச்சுங்க. அந்த பாட்டெல்லாம் கேட்டால் குதிக்கிற மாதிரி இருக்கும். இன்னைக்கு அப்படியே கொண்டு வந்துட்டாது, இந்த ரிதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி. அது சரியில்லை, அது சரி கிடையாது. ஏன்னா மிருகமாக பண்ணுறதுக்கு நாம பண்ண மாட்டோம், அங்கே இருந்தாலும் வந்திருக்கோம். நம்மளை மனுஷனா பண்ணுறதுக்கு தான் வேணும். மனுஷனா பண்ணுறதுக்கு உள்ள அந்த சாத்வீக சுபாவத்தை கொடுக்குற மாதிரி அந்த சப்தங்கள் அமையணும். பக்தியோடு இருந்தால் தான் அது அமையும். அது மாதிரி பிரச்சாரம் பண்ணி ஆச்சரியமான ஒரு பிரசித்தியோட ஒரு தனி பாணி, அதான் ஒரு ஆச்சரியம். எல்லாருமே பிரவச்சனம் பண்ணுவா, நான் கவனிச்சிருக்கேன். நிறையா பேர்ட்டவர் சொன்ன மாதிரி கேட்காமலாம் பிரவச்சனங்கள்லாம் பண்ண முடியாது. நானே படித்து சுயமாக வந்தேன்னு சொன்னாலும் அதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது, அது சரியாகவும் இருக்காது. நிறையா பேர்ட்ட கேட்கணும், அவளுடைய பாவம் என்னங்கிறத பார்க்கணும். அதை அப்படியே எடுத்து நம்ம பேச முடியாது. அதுலேருந்து அந்த பாவத்தை மட்டும் எடுத்து தான் நம்ம பேசணும். பெரும்பாலும் இன்னைக்கு நீங்கள் உபன்யாசம் பண்ணுறவாளெல்லாம் கவனிச்சேன்னா இந்த மேனரிசம் உள்பட, பாடி லாங்குவேஜ் உள்பட அப்படியே சொல்கிறான். நான் என்ன சொல்லுவேன்னா, ஏதோ அதுக்காக ஒரு ஆள் இருக்காளுன்னு நினச்சிப்பேன். அதுக்குமே ஆள் இல்லைன்னா இப்போ வாசிச்சு வரதே குறைச்சல். ரொம்ப படிச்சுட்டு உழைச்சி படிச்சுட்டு குருகுல ரீதியாக அபியாசம் பண்ணி வரவா ரொம்ப குறைச்சல். அப்படியே வந்தாலுமே இதுக்குன்னு உழைச்சி பண்ணுறவா ரொம்ப குறைச்சல். இவர் காலத்தில் தான் கிருபானந்த வாரியார் பிரசித்தமாக இருந்தார். இவர் காலத்தில் தான் சேங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர் பிரசித்தமாக இருந்தார். இவெல்லாம் வந்து தனி ரூட்டு போட்டவா. இவெல்லாம் வந்து ஜாம்பவான். இவெல்லாம் ஜாம்பவான். அந்த காலத்தில் பிரசித்தமாக இருந்தவர் சாஷி, டி.எஸ். பாலகிருஷ்ண சாஷி அந்த காலத்தில் பிரசித்தமாக இருந்தவர்.
அவ்வளோ ஒரு தனி பாதை, தனி பாணி. நானே பார்த்துருக்கேன். வேறுபட்ட உயர்ந்த மகானோட புத்திரர்கள் அவர்களுடைய ஒரு நினைவு இதுவாக இதை கொண்டாடுறான். நானே நினச்சிப்பேன், தர்ப்பணம் கூட பண்ண மாட்டேங்கிறான் அன்றைக்கி, இதில் விசேஷமாக சார்த்தங்களே பண்ண மாட்டேங்கிறா, அவளுக்குள்ள கடமையே பண்ண மாட்டேங்கிறா. அப்படி இருக்கிறதே விசேஷமாக அப்பா அவன் நினச்சிண்டு இது மாதிரி ஒரு விசேஷங்களை கொண்டாடணும்னா அந்த அப்பாட்ட எவ்வளோ அனுபவிச்சிருக்கணும், எவ்வளோ அனுபவிச்சிருக்கணும். பொதுவாகவே இருக்கும்போது சில விஷயங்கள் புரிஞ்சுக்க முடியாது. அந்த காலத்துக்கு அப்புறம் தான் அது புரியும். அதுவும் வயசாக வயசாக கண்ணீர் வரும். இந்த செம்மங்குடி சீர்வாட்சி இருந்தாலும் மனநாப்படுவர். ஒரு நாளைக்கு பரமாச்சாரியால் கூப்பிட்டு, அவர் வைரவி ராகத்தில் ரொம்ப பிரசித்தமாக உள்ளவர். அவரோட என்ன சொல்லுவேன், மாஸ்டர் பீஸ், அவரோட மாஸ்டர் பீஸ் வைரவி ராகம். ஏண்டா நீ ராக தேவதையை நீ பார்த்துருக்கியோ அப்படின்னாராம். இந்த வைரவி ராக தேவதையை நீ பார்த்துருக்கியோ, இது மாமாவே என்கிட்ட சொன்னது. எம்எஸ் சுப்பலட்சுமி ஆரத்தில் எங்கள் அப்பா சப்தாகம் பண்ணார் 92. சதாசிவம் மாமா, எம்எஸ் அம்மா, நம்ம செம்மங்குடி மாமா, இவெல்லாம் ரெகுலராக உட்காந்து கதை கேட்பான். இவருக்கு காது கொஞ்சம் குறைச்சலாக கேட்கும். அதனால் ஸ்பீக்கர் பக்கம் உட்காந்துப்பார் செம்மங்குடி மாமா. அப்போ சொன்ன விஷயம், நீ பார்த்துருக்கியோ அப்படின்னு கேட்டார். நான் பாடுற காலத்தில் நான் பார்க்கல, பாட்டெல்லாம் நிறுத்திவிட்டு ஆற்றுல உட்காந்து ஈஸ்டரில் இருக்கிறதே பார்க்குறேன்னாரு. நான் பாடுற காலத்தில் அந்த தேவதையை பார்த்துருக்கியோன்னு பரமாச்சாரியால் கேட்டா, சாட்சாத்காரம் அப்போ ஏற்படலை. ஆத்மார்த்தமாக சொன்ன விஷயம். இப்போ அது அனுசந்தானத்தில் வருது, அந்த சாட்சாத்காரம் ஏற்படுறது அப்படின்னா. அது மாதிரி பின்னாடி வயசாக வயசாக அனுபவம் தானே, அனுபவம் தானே வாழ்க்கை. அப்படி ஒரு அனுபவத்தை குழந்தையெல்லாம் அனுபவித்து அப்பாக்காக பண்ணுறான். அதுலேயும் அதே உபன்யாசம் சங்கீதம் ரெண்டுலேயும் பிரசித்தியாக இருக்கக்கூடியதான நம்ம எங்கள் ஆத்து குழந்தைன்னு தான் சொல்லணும். ஏன்னா இதில் அவர் சொன்ன மாதிரி எதுக்கு விதை எங்கேன்னு தெரியாது. உண்மையை சொல்லணும்னா இவர் தாத்தா காலத்தில் இந்த ஸ்நேகம் என்ன, இதில் இவர் சொன்னதை அவையடக்கத்தோட சுருக்கமாக சொல்லிட்டார். அவள் தாத்தா அவ்வளோ கைங்கரியம் பண்ணுவார். இந்த வடகுடி இருக்கு பாருங்க, அது ஒரு தீவு. இவர் கோனேராஜபுரத்தை சொன்னாருங்கிறத விட வடகுடியை தான் எங்கள் தாத்தா சொல்லுவார். முட்டாள் ராவணன் மட்டும் லங்கையில் வச்சுட்டான் சீதையை, நிமிஷமாக கண்டுபிடிச்சிட்டார். வடகுடியில் வச்சா கண்டே பிடிச்சிருக்க முடியாது. அது வெயில் காலத்துலேயும் வர முடியாது, மழை காலத்துலேயும் வர முடியாது. அந்த ஊருக்கு ஒரு 2 கிலோமீட்டர் உள்ளே போயாகணும். எங்கே இருக்குன்னே தெரியாது. எங்கேயாவது போகணும்னா அவன் தாத்தா கார் எடுத்துன்னு வந்துடுவார். கார் எடுத்துன்னு எங்கள் தாத்தா வயசுக்கு ஒவ்வொரு வெளியில், அதுவும் தாத்தாக்கு வைத்தியம் பண்ணுற சமயத்துலலாம் எடுத்துன்னு அப்படி ஒரு ஸ்ரத்தா பக்தியோட இதில் ஒரு விஷயம் என்ன, எங்கள் தாத்தா ஒன்று டெபாசிட்லாம் பண்ணி பெருசு. இப்போ பேங்க்லலாம் உதாரணங்கள்லாம் பண்ணுவான், பணம் போட்டெல்லாம். பணங்களும் போடலைன்னா திரும்பி பார்க்க மாட்டான். மிந்தி இப்போ கடன் வாங்கினா உபச்சாரம் பண்ணுறான். பணம் போடுறவனை திரும்பி பார்க்க மாட்டேங்கிறான். கடன் வாங்கிறவனை கூப்பிட்டு உட்காந்து வச்சு டிவன் கொடுத்து எல்லாம் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அவன் தானே சம்பளம் கொடுக்குறான் அவனுக்கு. இப்போ நாங்கள் எங்கள் தாத்தா காலத்தில் எங்கள் தாத்தா காலமாகும்போது பேங்கோட பேலன்ஸே அவருக்கு 7000 ரூபா தான். வெறும் 7000 ரூபா. யாராவது நம்புவாள்ல, நாராயண தீட்சிதர் சாகும்போது காலமாகும்போது அவர் பேங்கில் வெறும் 7000 ரூபா தான் இருந்ததுன்னு. அப்படி ஒரு சுபாவம் எங்கள் தாத்தாவோட. அப்படி உள்ள காலத்தில் அந்த எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த பிரிய ஒரு கமர்ஷியலாகவோ ஒரு காரண காரியத்தோடையோ கிடையாது. அவள் தாத்தாவோடது அவ்வளோ ஒரு ஆத்மார்த்தமான பிரியம். குழந்தைகளுடைய கல்யாணத்தில் இல்லாமல் கலந்தது. அப்பேற்பட்ட குழந்தையான நான் குழந்தைன்னு சொல்கிறேன், ஜெகத்யாத்தியாக இருக்கக்கூடியவர், ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொன்னால் துஷ்யந்த் ஸ்ரீதர் தான் பொருந்தும். ஆமாம், நீங்கள் எதனாலெல்லாம் இந்த சனாதன தர்மத்தை அழிக்கணும்னு நினைச்சாலோ அதில் எல்லாத்துலேயும் பூந்து கிளம்பியிருக்கார் அவர். சங்கீதம், உபன்யாசம், சினிமா, நாடகம், லெக்சர் எல்லாத்துலேயும் கொண்டு இதை சேர்க்கிறார் அவர் அப்படின்னு தான் சொல்லணும். அதுதான் உண்மை. சிலதெல்லாம் அவர் ஆராய்ச்சி பண்ணி சொல்லும் போதும் அந்த ஆராய்ச்சிக்கு உட்பட்ட விஷயங்களை நாம் அப்படி மனசில் வாங்கிக்கணும். அது ஆராய்ச்சியோட விஷயங்கள். அது அதை அடுத்து பேச வேண்டியிருக்கு இன்னைக்கு. ஏன்னா பிரமாணம் இல்லாமல் போனதுனால, பிரமாணம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன்னா, அவள் வேற விதமான பிரமாணங்களை வச்சுட்டு போயிருக்கா. ஆனால் இன்னைக்கு பிரமாணங்களை லோக ரீதியாக நாம் காமிக்க வேண்டியிருக்கு. அப்படிங்கிறத அந்த மாதிரி இப்போ சொன்னால் பாருங்க, இது ஒன்றும் சாதாரணமாக இல்லை. கோவிலில் உள்ள விஷயங்கள்லாம், இந்த கட்டடங்கள்லாம் அப்படின்னு இது மாதிரி உள்ள விஷயத்தெல்லாம் சொன்னாதான் இந்த ஆர்கிடெக்டு, இந்த
கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் உள்ள அந்த நாலெட்ஜ் பொதுவாக இது மாதிரி ஒரு கோவில் கட்ட முடியுமா, இது மாதிரி இன்னைக்கு தஞ்சாவூர் கோபுரம் மாதிரி கட்ட முடியுமான்னு பேசிட்டு போகிறது வேற. அதில் என்ன டெக்னிக்கலாக என்ன இருக்குங்கிறத எடுத்து சொல்லணும். டெக்னிக்கலாக என்ன இருக்குங்கிறத எடுத்து சொன்னாதான் அவளுடைய நாலெட்ஜுங்கிறது என்னங்கிறத நாம் தெரிஞ்சுப்போங்கிறது இல்லை. இதில் ஒரு மதிப்பு வரும் நமக்கு. இதில் நம்ம இந்தியன் எக்ஸ்பிரஸ் குருமூர்த்தி மேமா இருக்கார் பாருங்க. இவரை நான் வந்து பம்பாய் போகிறது ஏர்போர்ட்டில் பார்த்தேன். குழந்தைகள் என்ன பண்ணுறான்னு கேட்டான். என்னோடய குழந்தை 2 பேருமே வேதாத்தியானம் பண்ணி இந்த 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 ஃபீல்டில் உள்ள ராமாயண பாகவத பாராயணங்கள்லாம் பண்ணுவாள். சம்ஸ்கிருதங்கள்லாம் வாசிச்சிருக்கேன். படிக்க வைக்கலையானா படிக்க வச்சுருக்கேன். ஒருத்தர் வந்து எம்டெக், ஒருத்தர் சிஏ ஆடிட்டர் அப்படின்ன உடனே பண்ணி வைக்கணும்னாரு. அவசியம் படிக்க வைக்கணும்னா. ஏன்னு கேட்டேன். அப்போ தான் நம்பிக்கை வரும்னா. எனக்கு உடனே மணியை அனௌன்ஸ் பண்ணிட்டா நான் கிளம்பி வேர்வோடு பண்ணி என்ன இப்படி சொல்லிட்டு போகிறாரு அவர். இந்த படிப்பு படித்தாதான், லௌகிக படிப்பு படித்தாதான் நம்பிக்கை வரும்னு சொல்கிறாரு. என்னன்னா அது இப்போ உலகத்தை பார்க்குறதே தான் புரியாது. ஒரு சைடு மட்டும் படிச்சுட்டு உங்கள் சைடை பற்றி தெரியாமல் இருக்கிறதே நம்ம படித்தது வேஸ்ட்டோ அப்படின்னு தோணும். வேஸ்ட்டோன்னா என்ன, இன்னைக்கு உலகத்துக்கு உள்ள படிப்பை நாம் படிக்கலை அப்படிங்கிறதுனால ஒரு தாழ்வு மனப்பான்மை வருமோன்னு. அப்படி இல்லை, அந்த படிப்பை படித்தாதான் இது எவ்வளோ சக்திங்கிறது தெரியும். அதையும் படிச்சுட்டு இதையும் படிக்கிறதே தான், இதையும் படிச்சுட்டு அதையும் படிக்கிறதே தான் இது எவ்வளோ சக்தி. அதை தான் அவர் சொன்னது. அது மாதிரி அதோட இப்போ இருக்கக்கூடிய சாஸ்திரங்களோட இதை குழந்தைகள்கிட்ட கொண்டு சேர்க்கணும். முக்கியமாக ரொம்ப ஏன்னா ரொம்ப பேர் சொல்கிற வார்த்தைகள் என்னென்னா குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பெரிய சக்தியே கிடையாது, இன்ட்ரெஸ்ட் இல்லை, அப்படி இல்லை அப்படி இல்லைம்பா. இதெல்லாம் பதில் சொல்ல முடியாமல் நாங்கள் தவிப்போம். ஏன்னா கோபம் மட்டும் சொல்கிற வாழ்க்கை தான் வரும் எனக்கு. இது வரா மாதிரி நீங்கள் என்ன பண்ணினேன்னு தான் கேள்வியே இருந்துச்சேன். இப்போ நீங்கள் எல்லாரும் வந்து உட்காந்துருக்கு, உங்களை எல்லாரையும் கதை கேட்குற மாதிரி உங்கள் அப்பா அம்மா பழக்கினா அதனால் வந்திருக்கு. நீங்கள் குழந்தைகளுக்கு என்ன பழக்கிறேன், என்ன பழக்கினேன் அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் குழந்தையெல்லாம் பழகிறதா அப்படின்னு கேட்பா. பழகிறதான்னு கேட்குற பதிலாம் சரியில்லை. ஏன்னா அதுக்கு பிடிக்கல சார், வரமாட்டேங்கிறது, அதுக்கு புரியலைன்னு சொல்கிறது. அப்படின்னா பிடிக்காத விஷயம், புரியாத விஷயத்தை நாம் அந்த குழந்தைகள்கிட்ட திணிக்காமல் இருக்கோமா? அதுக்கு படிப்பு பிடிக்கல, ஸ்கூல் போக மாட்டேன்னு சொல்கிறது, விட்டுடுறோமா அந்த குழந்தையில? அந்த குழந்தை சின்ன குழந்தையா இருக்கிறது, அதை கொண்டு போய் சினிமா போட்டு உட்காந்து வச்சு கதற வாயில் பால் பாட்டில் வச்சு சேர்ந்து சினிமா பார்க்குறோம். 4 சினிமா பார்த்தோன்னே அதுவும் கொட்ட பார்க்குறது. அதுக்கு என்னென்ன தெரியாமல் உட்காந்து வச்சு பார்த்தோம்னா 5ஆவது சினிமாலேருந்து தானாக பழகிறது. அது மாதிரி இதை கொண்டு உட்காந்து வச்சா 2 தடவை ஓடும், விளையாடும். இதில் நாம எங்களை மாதிரி உள்ளவாளும் இந்த மாதிரி குழந்தைகள் பேசுறதெல்லாம் எடுத்துக்க கூடாது. சில பேர் குழந்தைகள் ஐஸ்வர்யம் வராதிங்கன்னு சொல்லுவா, டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு. அதெல்லாம் சொல்லவே கூடாது. உனக்கு தியானம் சித்திச்சதுன்னா எத்தனை பேர் பேசினா என்ன, பகவத் குணத்துக்கு பங்கம் பண்ணக்கூடாதுங்கிறது விஷயமே தவிர குழந்தைகள் விஷயத்தை விட்டுவிடணும். அது பாட்டுக்கு குழந்தைகள் விளையாடணும். அப்படிதான் இந்த திரேசி மோகன் சொல்லுவார். எங்கள் தாத்தாவோட இந்த வெங்கடேஷ் அக்ரஹாரத்தில் எங்கள் அனந்தராம தீட்சிதர் கதை நடந்தது. எங்கள் பாட்டி ஐஷன் போனா ராமாயணம் சொன்னார், சுந்தரகாண்டம் சொல்லிட்டே இருக்கிறது, ஆஞ்சநேய சுவாமி தீ வச்சாருங்கிறதே கொட்டா ஒரு பக்கத்தில் பத்தி நொடிக்கும். அவரே கொஞ்சம் சிரிச்சுன்னு சொல்லுவார், ஒரு பக்கம் கொட்டா பத்தி நொடிக்கும். எங்க பாட்டி என்ன தெரியுமா பண்ணா தீட்சுவார், வாச வழியா போனா லேட் ஆகுங்கிறதுக்கா என்னை தூக்கி அப்படியே அண்ணன் வெளியில போட்டுட்டாங்க. என்னை தூக்கி அப்படியே வெளில போட்டான். அப்ப எனக்கு விளையாடினதுதான் ஞாபகம் இருக்கு, கதை கேட்டது ஞாபகம் இல்லை, ஆனா இதெல்லாம் ஞாபகம் இருக்கு அப்படின்னு. அது மாதிரி குழந்தைகள் அபியாசம் பண்ணணும். அதெல்லாம் பண்ணல, வேற என்ன பண்ணி இந்த குழந்தைகள் எல்லாம் நாம் கவர் பண்ணலாம்னு கவலைப்பட்டிருந்த காலத்துல அடுத்த தலைமுறையில இது மாதிரி வந்து அதுவும் நல்லா வாசிச்சு பஜனையோ பிரவச்சனமோ சம்பிரதாய ரீதியா சொல்றது அப்படிங்கிறத காட்டிலும் வாசிக்கணும், நிறைய வாசிக்கணும். ஏன்னா வாசிச்சுட்டு சொன்னாதான் அந்த அந்த பெரிய விஷயத்தை இவ புராணத்துல எவ்வளவு எளிமையா சொல்றாங்கிறது புரியும். ஜென்மாத்தியசேதோன்மயாதுன்னு ஆரம்பிச்சா எத்தனை விஷயங்களுக்கு அனாயாசமா பேசிட்டு போறார் வியாசர், சாஸ்திர விஷயங்கள் அதுல அப்படிங்கிறத அப்பதான் புரியும். அது அந்த சாஸ்திரம் வாசிச்சாதான் புரியும். மேலோட்டமா வெறுமனை பிரவச்சனம் பண்றதுக்கும் சாஸ்திரங்கள்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும். ஏன்னா சாஸ்திரங்கள்லாம் பிரமாணமான விஷயம். தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தேன்னு பகவான் சொல்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அது இது வெறும் உபச்சார வார்த்தை கிடையாது. காரியாகாரிய வஸ்துங்கிறால் நம்ம செய்யக்கூடிய காரியங்களுக்குங்கிறதுக்கு மட்டும் இல்லை,
நமக்கு எது பிரத்யக்ஷ அனுமான அனுபவத்துக்கு அப்பாற்பட்ட விஷயமா இருக்கோ அதுதான் சாஸ்திரம் பேசும். அப்படிங்கிறத இந்த சாஸ்திரம் நமக்கு ரொம்ப முக்கியம். இதை கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரம் சொல்லுவார். நம்ம இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் சாஸ்திரம் சயின்ஸுன்னு ரொம்ப கலந்து பேசுவார். சில பேர் புரிகிற மாதிரி சொல்லட்டுமாம். என்ன சாஸ்திரத்துக்கும் சயின்ஸுக்கு என்ன வித்தியாசம்னா, கண்ணால் பார்த்தா தான் நம்புவேன்னு சொல்கிறது சயின்ஸு, கண்ணால் பார்த்ததை நம்பாதேன்னு சொல்லும் சாஸ்திரம்னு. அடிப்படையிலேயே நான் கண்ணால் பார்த்தது தான் நம்புவேன் அப்படின்னு சயின்ஸு சொல்லும். கண்ணால் பார்த்ததை எதையும் நம்பாதேன்னு சொல்லும் சாஸ்திரம். அது பொய்யுமா ஈஸியாக புரியுற மாதிரி. சாஸ்திரம் வேணும், நம்ம நிரூபிக்கிறதுக்கு சாஸ்திரம் வேணும். அது நிறையா இருக்குது. அதுவும் கொட்டி கிடக்கு. நமக்கு ரிசர்ச்சுக்கு தேவையான விஷயங்கள்லாம் கொட்டி கிடக்கு வேதங்கள் எல்லாம். அதெல்லாம் எடுத்து அடுத்த தலைமுறைகள்லாம் வரது இது மாதிரி சேர்ந்து வாசித்து நிறையா இப்போ அந்த வாசிப்பு எதற்குன்னா இந்த விஷயத்தை தலைமுறைகிட்ட கொண்டு சேர்க்கணும், குழந்தைகளுக்கு கொண்டு சொல்லணும். அதுவும் சங்கீதத்தோட இது ஒரு ஆனந்தமாக. சில பேருக்கு சங்கீதம் பாடணுங்கிற ஆசை இருக்கும், பாடவும் பாடுவா. கதையில் உட்காந்துட்டோமேனு நம்ம கேட்டு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. அது மாதிரி இல்லாமல் நல்ல குரல் வளத்தோட நன்னா அழகாக ஃப்ளூவாக சாஸ்திரத்தோட பாயிண்டாக பேசுகிறேன்னு ஆரம்பித்து ஊர்வம்பெல்லாம் வந்துட்டு 2 மணி நேரத்தில் 1.25 மணி நேரம் வெளி விஷயத்தை பேசிட்டு 1/4 மணி நேரம் பகவத்குணத்தை சொல்லாமல் பகவத்குணத்தை சொல்லணும். அது மாதிரி சொல்லக்கூடியதான ஒரு வியக்தி நம்ம துஷ்யந்த் ஸ்ரீதர். அவருக்கு இந்த ஒரு அவார்டை மாமா ஆசீர்வாதம் பண்ணுறாருன்னு தான் சொல்லணும். இது ஒரு அவார்டு அப்படிங்கிறத காட்டிலும் சில பேருக்கு பெருமைப்படுத்துறதுக்காக அவருடைய இதில் சொல்லலாம். அது மாமாவோட அவார்டை கொடுக்குறதெல்லாம் ஒரு திருஷ்டாந்தம் சொல்லுவேன். இந்த நாவுக்கரசு நாயனாருக்கு பேரே சிவபெருமான் சொன்னது தான். அவருக்கு ஒரிஜினல் பெயர் மருள் நீக்கியார்னு பெயர். நாவுக்கரசுன்னு சொன்னது சிவபெருமான் தான். இது கரெக்டா அப்படிங்கிற கேள்வி வந்து சேக்கிழார் பெருமான் சொல்லுவார், கொடுத்தவர் வாங்கினவர் 2 பேரையும் பார்க்கணும். கொடுத்தவர் யாரு, வாங்கினவர் யார்? வாங்கினவர் நாவுக்கரசர். இந்த விருது இருக்கு பாருங்க, அவார்டு, வாங்கிறதும் உண்டு வாங்கிறதும் உண்டு. பெரும்பாலா இதெல்லாம் நமக்கு இந்த கிராமத்தில் இருக்கிறதா அதெல்லாம் புரியல. டவுனுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஐயோ இத்தனை விஷயம் இருக்கா இதில் அப்படிங்கிறதெல்லாம் புரியறது நிறையா இருக்கு. அது அப்படிதான் வச்சுக்கோங்களேன். அந்த அந்த அதாவது மாட்டிக்காமல் இருக்கிறது அது ஒரு வகை. அது ஆனால் அதை நான் சொல்லுவேன், அதுக்கு ஒரு கௌரவம் உண்டு. என்றைக்குமே வாங்கிறதும் உண்டு, கொடுக்குறவா இருக்கா பாருங்க. அவாளுக்கு யாரோட அவார்டு கொடுக்குறோமோ அதில் ஒரு ஃபில்டர் பண்ணணும்னு நினைப்பேன் நான். ஏன்னா ஒரு சவாலை போய் ஒருத்தர் ராமாயணம் சொன்னார்னா இவர் அபிநவ வால்மீகிம்பா. ராமாயணத்துலேருந்து ஒரு ஸ்லோகம் அவருக்கு சொல்ல தெரியாது கொடுக்குறவருக்கு. அந்த பட்டத்தை கொடுக்குறவருக்கு இவர் வால்மீகின்னு சொல்கிறதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் வேணும் போகணும். இதில் கொடுத்தவர் யார்? சிவபெருமான். சிவபெருமானை பற்றி சொல்லும்போது அமரத்தில் ஜெயினன் சொல்கிறான், சர்வஜன்கிறான். இந்த சர்வஜன் 2 பேர் தான் அவன் சொல்கிறது. புத்தரை சொல்கிறான், சிவபெருமானை சொல்கிறான். சிவபெருமானை ஏன் சொன்னான் அப்படின்னா ஈசான சர்வ வித்யானாம் அப்படின்னு. அந்த சிவபெருமான் வாக்குனால இவரை நாவுக்கரசா அப்படின்னு கூப்பிட்டார் அப்படின்னு. அது மாதிரி நம்ம மாமாவோட டிஎஸ்பி மாமாவோட அவார்டை பல நயல்ல உள்ள பல பேருக்கு நாம் கொடுத்தாலும் அவர் எந்த தர்மத்தை செஞ்சாரோ அதை ஃபாலோ பண்ணக்கூடிய துஷ்யந்த் ஸ்ரீதருக்கு கொடுத்தது ரொம்ப பொருத்தமானது. இந்த வருஷம் மேல மேல தீர்காயுசோட சத்கீர்த்தியோட சத்தர்ம பிரவருத்தியோட பூர்ண ஆரோக்கியத்தோட நிறைய பிரச்சாரம் பண்ணணும். அதெல்லாம் லோக ரீதியா சில விஷயங்கள் எல்லாம் கண்டு அதைரியத்தை அடையவே கூடாது. ராஜசூயாகம் பண்ணி முடிச்ச உடனே வியாசர் கிளம்புறார். வியாசர்கிட்ட சில சந்தேகம் கேட்டார் தர்மபுத்திரர். பகவானும் கிளம்புறதே பகவான் என்ன மேல எப்படி இருக்கணும்னா யுதிஷ்டிரா இனிமேதான் ஜாக்கிரதையா இருக்கணும்னா. எவ்வளோக்கு எவ்வளோ வாழ்க்கையில மேல நாம் போறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ வசதியினாலேயோ படிப்புனாலேயோ பதவியினாலேயோ புகழாலேயோ எவ்வளோக்கு எவ்வளோ நாம் வளர்றோமோ நம்மோட சேர்ந்து சத்ருவும் வளர்றார்கள் அப்படின்னு சொல்லி நிகாப்படுத்துவான் பகவான் பஞ்சபாண்டவர்களை அப்படின்னு வரும். எல்லாம் லோக ரீதியாக உள்ள விஷயங்கள் அதெல்லாம் ஜெயிச்சு மேலே மேலே சத் விஷயத்தில் தர்ம பிரச்சாரம் பண்ணிட்டு
பகவத்குணத்தை நிறையா சொல்லிண்டு இது மாதிரி எடுத்து சப்ஜெக்ட் வைஸாக நிறையா விஷயங்களை எடுத்து ஆராய்ச்சி பண்ணி இதுக்கு இது ரிலேட்டானது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நிறையா சப்மிட் பண்ணணும். இவர் இது மாதிரி உள்ளவாளால் தான் முடியும். எங்களை மாதிரி உள்ளவாளால் இந்த பக்கத்தில் என்ன இருக்கோ அதை தான் பேச முடியுமே தவிர இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி பேசணும். இந்த கால குழந்தைகளுக்கு அது தேவை. இந்த குழந்தைகளுக்கு நாம் அதை கொடுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா அவள் அந்த மாதிரி படிக்க வச்சுட்டோம் இந்த பக்கத்துலேருந்து சொன்னால் அவளுக்கு புரியல. அது அவள் படித்த படிப்பில் சொல்ல வேண்டியிருக்கு நமக்கு. அதனால் அந்த ஒரு தர்மத்தை செய்யக்கூடிய நம்ம ஸ்ரீதர் அவருக்கு துஷ்யந்த் ஸ்ரீதருக்கு இந்த அவார்டு கொடுத்ததில் ஒரு பெரிய சந்தோஷத்தை அடைகிறோம். இதை செய்யக்கூடியதான நம்ம காந்தன் மௌலினா காந்தன் இவர்களுக்கெல்லாம் மேலே மேலே நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தோடையும் சதா தர்ம பிரவர்த்தியையும் கொடுத்து நம்ம சாஷலோட ஒரு புகழானது லோகம் முழுக்க பரவணும். இந்த ஃபங்க்ஷனானது மேலே மேலே உயர்வாக நடக்கணும் வருஷா வருஷம்னு நானும் பகவானை பிரார்த்திச்சுக்கிறேன். ஆஞ்சநேயம் கொடுக்குறவருக்கு அந்த பட்டத்தை கொடுக்குறவருக்கு இவரை வால்மீகின்னு சொல்றதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் வேணுமோனும். இந்த கொடுத்தவர் யாரு? சிவபெருமான். சிவபெருமானை பற்றி சொல்லும்போது அமரத்தில் ஜெயினன் சொல்றான் சர்வஜன்கிறான். இந்த சர்வஜன்னு ரெண்டு பேரை தான் அவன் சொல்றது. புத்தரை சொல்றான், சிவபெருமானை சொல்றான். சிவபெருமானை ஏன் சொன்னான் அப்படின்னா ஈசான சர்வவித்யானாம் அப்படின்னு அந்த சிவபெருமான் வாக்குனால இவரை நாவுக்கரசா அப்படின்னு கூப்பிட்டார் அப்படின்னு. அது மாதிரி நம்ம மாமாவோட டிஎஸ்பி மாமாவோட அவார்டை பல லைன்ல உள்ள பல பேருக்கு நாம் கொடுத்தாலும் அவர் எந்த தர்மத்தை செஞ்சாரோ அதை ஃபாலோ பண்ணக்கூடிய துஷ்யந்த் ஸ்ரீதருக்கு கொடுத்தது ரொம்ப பொருத்தமானது. இந்த வருஷம் மேல மேல தீர்காயுசோட சத்கீர்த்தியோட சத் தர்ம பிரவருத்தியோட பூர்ண ஆரோக்கியத்தோட நிறைய பிரச்சாரம் பண்ணணும். அதெல்லாம் லோக ரீதியா சில விஷயங்கள் எல்லாம் கண்டு அதைரியத்தை அடையவே கூடாது. ராஜசூயாகம் பண்ணி முடிச்ச உடனே வியாசர் கிளம்புறார். வியாசர்கிட்ட சில சந்தேகம் கேட்டார் தர்மபுத்திரர். பகவானும் கிளம்புறதே பகவான்கிட்ட என்ன மேல எப்படி இருக்கணும்னா யுதிஷ்டிரா இனிமேதான் ஜாக்கிரதையா இருக்கணும்னா எவ்வளோக்கு எவ்வளோ வாழ்க்கையில மேல நாம் போறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ வசதியினாலேயோ படிப்புனாலேயோ பதவியினாலேயோ புகழாலேயோ எவ்வளோக்கு எவ்வளோ நாம் வளர்றோமோ நம்மோட சேர்ந்து சத்ருவும் வளர்றார்கள் அப்படின்னு சொல்லி நிகாப்படுத்துவான் பகவான் பஞ்சபாண்டவர்களை அப்படின்னு வரும். எல்லாம் லோக ரீதியா உள்ள விஷயங்கள் அதெல்லாம் ஜெயிச்சு மேலே மேலே சத் விஷயத்துல தர்ம பிரச்சாரம் பண்ணிண்டு பகவத்குணத்தை நிறைய சொல்லிண்டு இது மாதிரி எடுத்து சப்ஜெக்ட் வைஸா நிறைய விஷயங்களை எடுத்து ஆராய்ச்சி பண்ணி இதுக்கு இது ரிலேட்டானது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நிறையா சப்மிட் பண்ணணும். இவர் இது மாதிரி உள்ளவாளால தான் முடியும். எங்களை மாதிரி உள்ளவாளால இந்த காலத்தில் என்ன இருக்கோ அதை தான் பேச முடியுமே தவிர இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி பேசணும். இந்த கால குழந்தைகளுக்கு அது தேவை. இந்த கால குழந்தைகளுக்கு நாம் அதை கொடுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா அவள் அந்த மாதிரி படிக்க வச்சுட்டோம் இந்த பக்கத்துலேருந்து சொன்னால் அவளுக்கு புரியல. அது அவள் படித்த படிப்பில் சொல்ல வேண்டியிருக்கு நமக்கு. அதனால் அந்த ஒரு தர்மத்தை செய்யக்கூடிய நம்ம ஸ்ரீதர் அவருக்கு துஷ்யந்த் ஸ்ரீதருக்கு இந்த அவார்டு கொடுத்ததில் ஒரு பெரிய சந்தோஷத்தை அடைகிறோம். இதை செய்யக்கூடியதான நம்ம காந்தன் மௌலினா காந்தன் இவர்களுக்கெல்லாம் மேலே மேலே நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தோடையும் சதா தர்ம பிரவருத்தியையும் கொடுத்து நம்ம சாஷலோட ஒரு புகழானது லோகம் முழுக்க பரவணும். இந்த ஃபங்க்ஷனானது மேலே மேலே உயர்வாக நடக்கணும் வருஷா வருஷம்னு நானும் பகவான்கிட்ட பிரார்த்திச்சுக்கிறேன். ஆஞ்சநேய மூர்த்திக்கு ஜெய.